Dear students, previous video continuation, magnetic field at a point along the axial line of the bar magnet அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. Let us consider இது ஒரு bar magnet, ஓகேவா? Sn is the bar magnet. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. Let us consider Sn is the bar magnet. O is a center of the bar magnet. Okay, geometrical center of the bar magnet அப்படின்னு எழுதிக்கலாம். 2L அப்படின்றது வந்து distance between the two pole. ஓகே, அந்த ரெண்டு போலுக்கும் இடையிலான அந்த distance வந்து பார்த்தீங்கன்னா 2L. and then QM அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் pole strength. ஓகேவா, pole strength of the each pole. ஓகேவா, ஸோ இந்த பார் மேக்னெட்டுடைய ஈச் போல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா QM தான். ஓகேவா, அடுத்து C அப்படின்றது வந்து அலாங் த ஆக்சியல் லைன், இந்த பார் மேக்னெட் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் ஆக்சிஸில், ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸில் அது ஆக்சிஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, அலாங் த ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா Cன்றது ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். ஓகேவா, புரியுதான்னு சொன்னது டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா. இப்போ நான் திரும்ப ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. லெட் அஸ் கன்சிடர் Sn இஸ் அ பார் மேக்னெட். ஓகேவா, Sன்றது என்னது அப்படின்னா பார் மேக்னெட். ஓகேவா, லெட் அஸ் கன்சிடர் Sn இஸ் அ பார் மேக்னெட். O is a geometrical center of the bar magnet. Okay, bar magnet. Okay, magnet. Okay, bar magnet. Okay, அடுத்து 2L is the distance between the two poles. Okay, 2L is the distance between. அடுத்து வந்து QM அப்படின்றது வந்து pole strength. Okay, QM அப்படின்றது வந்து pole strength. Okay, QM is the pole strength of pole strength அப்படின்னா each pole. Okay, QM is the pole strength of each pole and it is separated by a distance is a 2L. அப்படின்னு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கூட எழுதிக்கலாம். அல்லது 2L is a distance between the two pole அப்படின்னு கூட எழுதிக்கலாம். QM அப்படின்றது வந்து கீழே வந்து pole strength அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, புரியுதான சொல்றது? திரும்ப சொல்லவா? Sn is a bar magnet. O is a geometrical center of the bar magnet. QM is a pole strength of each pole and it is separated by a distance is a 2L and C is a point along the axial line of the bar magnet. Along the axial line of the bar magnet. இந்த bar magnet உடைய axial x-axis lineல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் இந்த C. ஓகேவா, புரிஞ்சது இது வரலையும்? ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த magnetic field at a C, ஓகேவா, magnetic field at a C due to the north pole. ஓகேவா, இந்த Cன்ற இந்த பாயிண்ட்ல magnetic field எப்படி இருக்கும்? at ஓகேவா, magnetic field at C, இந்த Cல magnetic field என்னவா இருக்கும்? எதனால? due to the north pole. இந்த north pole தான் இந்த Cக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப இந்த நார்த் போலோட எஃபெக்ட்னால இந்த Cல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அதை தான் கால்குலேட் பண்ண போறோம். அப்ப லிசன் பண்ணிக்கங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் at C due to the north pole is அப்படின்னு போட்டு magnetic fieldனா B. ஓகேவா, அப்போ நார்த் போல்னால BN வெக்டார் அப்படின்னு போட்டுக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம ப்ரீவியஸ் கேஸில் படிச்சிருந்தோம் இல்லையா, இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதாவது μ0/4π. ஓகேவா, ஸோ அது மாதிரி அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு படிச்சிருப்போம். இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். அப்போ இதுக்கு ரெப்ரசன்டேஷன் லிசன் பண்ணிக்கோங்க. μ0/4π QM என்ன, இந்த போல் நார்த் போலோடைய ஸ்ட்ரென்த். ஓகே, QM டிவைட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எது இந்த நார்த் போலுக்கும் இந்த Cக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. Rன்றது டிஸ்டன்ஸ், இந்த இடத்துல நீங்க சேர்த்துக்கங்க. R is the distance between the என்னது, R is the distance between the distance between the point O and C. ஓகேவா, Cக்கும் Oக்கும் இடைப்பட்டதான டிஸ்டன்ஸ் தான் R. ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் C, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அட் Cல மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த நார்த் போல். இந்த நார்த் போலில் பார் மேக்னெட்டில் இருக்கக்கூடிய இந்த நார்த் போல் மூலமாக, நார்த் போல்னால இந்த Cல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்றதான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் C டியூ டு த நார்த் போல் இஸ் பி நார்த் போல் வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு μ0/4π QM. இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா, μ0/4π QM டிவைட் பை, ஏன்னா போல் ஸ்ட்ரென்த் தான், ரெண்டு போலுக்கும் சேம் ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். அப்போ QM இந்த கேவோட ரெப்ரசன்டேஷன் μ0/4π. அடுத்து டிவைட் பை இந்த டிஸ்டன்ஸ் தான். இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த R வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிக் சென்டருக்கும் இந்த Cக்கும் இடைப்பட்டதான டிஸ்டன்ஸ். ஆனா நம்ம நார்த் போல் மூலமா தான் எக்ஸ்பிளைன் பண்றோம். நார்த் போல்னால என்ன எஃபெக்ட் அப்படிங்கும்போது, அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த டோட்டல் இந்த Rல இந்த நார்த்ல இருந்தா நமக்கு தேவை. அப்ப நார்த்ல இருந்து தேவைன்னா, அப்ப இந்த ஓக்கும் நார்த்துக்கும் இடைப்பட்டதான டிஸ்டன்ஸ் வந்து L. ஸோ அப்ப இந்த L வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். அப்ப என்ன வரும் அப்படின்னா R மைனஸ் L. அப்ப இந்த இதுல இருந்து இது வரலையும் பாத்தீங்கன்னா R மைனஸ் L. அப்ப இதுதான் டிஸ்டன்ஸ். அப்ப அதனாலதான் R மைனஸ் L ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஓகேவா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், தட் மீன்ஸ் என்னன்னா ஆக்சியல் லைன் கவர்னால பொசிஷன் இண்டிகேட் பண்றதுக்காண்டி ஐ கேப் போட்டிருக்கோம். ஓகே, புரிஞ்சுதானு சொன்னது? ஓகேவா, புரிஞ்சிருக்கா? ரைட். ஓகே, அடுத்து இங்க கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்
எழுதியிருக்கேன் பாருங்கள். ஆர் மைனஸ் எல் அப்படின்றது என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நார்த் போல் நார்த் போல் ஆஃப் த பார் மேக்னெட் அண்டு யூனிட் நார்த் போல் அட் சி அப்படின்னு இதை எழுதணும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எழுதணும். ஆர் மைனஸ் எல் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நார்த் போல் ஆஃப் த பார் மேக்னெட் அண்டு யூனிட் நார்த் போல் அட் சி அப்படின்னு எழுதணும். ஓகேவா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்களேன். அடுத்து பாருங்க, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு த சவுத் போல். இந்த சின்ற இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன டியூ டு த சவுத் போல் மூலமா. ஓகேவா, அந்த சவுத் போல் மூலமா இந்த சின்ற பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி தான். இங்க பி வெக்டார், இங்க நார்த் போலுக்கு போல தான் இங்க சவுத் போல் போடுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன போட போறோம், இது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால ஓஸ் ஆப்டிக் சென்டருக்கு ஜஸ்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுனால மைனஸ் போடணும். மைனஸ் மியூ நாட் டிவைட் by 4 pi qm divided by distance பாருங்க. சென்டர்ல இருந்தா 6. இப்போ நம்மளுக்கு சென்டர் தாண்டி இந்தங்கும் போது இந்த எல்ல லெஸ் பண்ணிட்டோம். பட் இது கூடுதலாக இங்கிட்டு இருக்கு. அப்போ சென்டர் வரலையும் 6, அதுக்கப்புறம் கூடுதலாக சவுத் போல் என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எல்ல இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் பிளஸ் எல். அப்போ ஆர் பிளஸ் எல் தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இது வந்து பொசிஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னாவே எப்பயுமே வந்து ஐ கேப் தான் போடுவோம். ஓகே, ஒய் ஆக்சிஸ்னா ஜே கேப். ஓகேவா, ஜெட்னா கே இந்த மாதிரி போடுவோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால இது வந்து ஐ கேப் பொசிஷன் இண்டிகேட் பண்றது. ஓகே, புரிஞ்சுதான் நான் சொன்னது? இங்கே கீழே எழுதியிருக்கோம் ஆர் பிளஸ் எல்னா என்ன நீங்கள் எழுதிடலாம். என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சவுத் போல் அண்டு யூனிட் சவுத் போல் அட் சி அப்படின்னு இங்கே எழுதிக்க. இங்கே நார்த்துன்னு இருக்க இடத்துல இங்கே சவுத்துன்னு போட்டிங்கன்னா போதும். ஓகே, புரிஞ்சுதான் நான் சொன்னது? ஓகே, இது வரலையும் ஓகேவா? இப்போ நான் திரும்ப ஒரு வாட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏதாவது டவுட் இருக்க இடத்துல நல்லா கிளாரிஃபை பண்ணிக்க. லெட் அஸ் கன்சிடர் Sn is a bar magnet, O is a geometrical center of the bar magnet, Qm is the pole strength of the each pole and it is separated by a distance is a 2L. இந்த total 2L நான் அந்த ஓக்கும் எஸ்ஸுக்கும் எல்லுன்னு இங்கிட்டும் எல்லுன்னு போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து இந்த எல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுனால. ஸோ அதனால இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2L. நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம். Sn is a bar magnet, O is a geometrical center of the bar magnet, 2L is the distance between the two pole, Qm is the pole strength of the each pole and C is a point along the x-axis. Okay, R is the distance between the பாயிண்ட் ஓ அண்டு சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, புரியுதா? எழுதிட்டு அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி. ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அட் சியில் டியூ டு த நார்த் போல், பக்கத்தில் இருக்க நார்த் போல் மூலமாக இந்த சியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு பார்க்கும்போது பி வெக்டார் நார்த் போல். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனாவே பி வெக்டார்னு அர்த்தம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு த நார்த்துன்றதுனால என் போட்டிருக்கோம். மியூ நாட் டிவைட் பை 4 pi QM போல் ஸ்ட்ரென்த். ரெண்டு நார்த் போலுக்கும் சரி சவுத் போலுக்கும் சரி போல் ஸ்ட்ரென்த் வந்து எப்பயுமே சேமாக தான் இருக்கும். QM தான். இந்த கேவோட கான்ஸ்டன்ட் தானே இது, கேவோட வேல்யூ தானே இது, மியூ நாட் டிவைட் பை 4 pi. அப்போ இது மூணுமே மாறாது. மியூ நாட் டிவைட் பை 4 pi QM. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் மாறப்போகுது. நார்த் போலுக்கு இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஓக்கும் இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 6. ஆனால் நமக்கு நார்த் போல் தான் வேணும்னா அப்போ இந்த கேப்பை நம்ம லெஸ் பண்ணணும். அப்போ இந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓக்கும் எண்ணுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எல். அப்போ டோட்டலாக ஆர் மைனஸ் எல்னு எழுத போகிறோம். ஆர் மைனஸ் எல் இந்த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா டிஸ்டன்ஸ் எப்பவுமே ஸ்கொயர் பண்ணணும். இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால ஐ கேப் போட்டிருக்கோம். அப்போ கீழே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆர் மைனஸ் எல்னா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நார்த் போல் ஆஃப் த பார் மேக்னெட் அண்டு யூனிட் நார்த் போல் அட் சி அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி பாருங்க, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு த சவுத் போல். ஓகேவா, இப்போ வந்து சவுத் போலில் சவுத் போல் மூலமாக சியில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா ஜஸ்ட் நார்த் போல்னு போட்டிருக்க இடத்துல சவுத் போல் எஸ் போடணும். அதே மாதிரி இங்கே வந்து மைனஸில் இண்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே மைனஸ் ஆர் மைனஸ் எல் ஸ்கொயர். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். இருந்து சி வரலையும் தான் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். ஆனால் நம்மளுக்கு அதை தாண்டி தானே சவுத் போல் இருக்கு. அப்போ அங்கே சவுத் போலுக்கும் ஓக்குமான டிஸ்டன்ஸ் வந்து ஒரு எல். அப்போ ஆர் பிளஸ் எல் ஆர் பிளஸ் எல் இந்த ஸ்கொயர் போட்டாங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான் எல்லாமே ஃபுல்லாக. அப்போ ஐ கேப் தான். ஓகே, இதுக்கு கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆர் பிளஸ் எல் அப்படின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சவுத் போல் ஆஃப் த பார் மேக்னெட் அண்டு யூனிட் சவுத் போல் அட் சி அப்படின்னு எழுதணும். ரைட், அடுத்து பாருங்க, த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு த டைபோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ விஷயம் என்ன, அடுத்து இப்போ நார்த் போல் மூலமாக ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்துட்டோம். சவுத் போல் மூலமாக ஏற்படுற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்றது செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்துட்டோம். இப்போ தேர்டு வந்து நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டோட்டலாக சின்ற பாயிண்ட்ல, இந்த டயக்ராமில் சீன்ற பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்பட போகுது அப்படின்றது தான். அப்போ அடுத்ததான் அதை தேர்ட் ஈக்குவேஷன். த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி அப்படின்னா அதை வந்து வெறும் பி வெக்டார்னு எடுத்துக்கிறோம். பி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, நார்த் மூலமாக ஏற்பட்டது சவுத் மூலமாக ஏற்பட்ட ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன, நார்த் அதாவது பி வெக்டார் என் பிளஸ் பி வெக்டார் எஸ், அதாவது நார்த் போல் மூலமாக ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் சவுத் போல் மூலமாக ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது ஜஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் தேர்ட். ஓகே,
இப்போ பாருங்க அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 3க்கு அப்புறமா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா இதுல ஈக்குவேஷன் நம்பர் 3ல என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க b வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு bn வெக்டார் பிளஸ் bs வெக்டார் அப்ப bn வெக்டாரோட வேல்யூ என்ன இங்க இருக்கு பாருங்க mu0/4/qm r - l ஸ்கொயர் அங்க நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா bn மேல நான் எழுதிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா bn வெக்டார் பிளஸ் இது வந்து bs வெக்டார் இதுதான் வந்து b வெக்டார் ஓகே அப்ப b வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு bn வெக்டார் பிளஸ் bs வெக்டார் நான் ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ல bn வெக்டார் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அதை பார்த்து அப்படிங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் பிளஸ் ஓகே பிளஸ் பிஎஸ் வெக்டார் நம்ம பிஎஸ் வெக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூ நாட்டுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் வேல்யூ போட்டிருப்போம் அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ங்கும் போது இந்த இடத்துல ஆக்சுவலி வந்து என்னன்னா மைனஸ் வந்துடும் அப்போ ரிமைனிங் அந்த பிஎஸ் வெக்டாரோட வேல்யூவை அப்படி எழுதிடும் ஈக்குவேஷன் நம்பர் 2ல உள்ளது இங்கே எழுதிருங்க ஓகேவா வர எழுதியாச்சு அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 பிளஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் ஈக்குவேஷன் நம்பர் 3ல நம்ம போட்டிருக்கோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிளஸ் வந்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸாக மாறிடும் ரைட் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான் மியூ நாட் இந்த ரெண்டு டேர்ம்லையும் எது காமனா எடுக்க முடியும் பாருங்க mu0 4/qm எடுக்க முடியும் mu0 4/qm அது அப்படியே செட் எடுத்தாச்சு ரிமைனிங் என்ன இருக்கும் 1/r - l ஸ்கொயர் அதுக்கப்புறம் மைனஸ் டேர்ம் இங்க இருக்கு மைனஸ் போட்டு இங்க என்ன இருக்குன்னா 1/r + l ஸ்கொயர் அதுக்கப்புறம் இங்க i கேப் காமனா இருக்கிறதுனால டோட்டலா i கேப்பை வெளிய எடுத்தாச்சு ஓகே புரிஞ்சுதா ரைட் நெக்ஸ்ட் என்னன்னா mu0 qm / 4π இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது ஆர் பிளஸ் எல் ஸ்கொயர் மேலே போயிடும் ஆர் பிளஸ் எல் ஸ்கொயர் இது வந்து ஆர் மைனஸ் எல் ஸ்கொயர் இங்கே போயிடும் இடையில வந்து இந்த டேர்ம் மைனஸ் அப்படி இருக்கும் கீழே பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்கு ஓகேவா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தானே ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுத முடியும் அப்போ இந்த டேர்மில் இருக்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணுறோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆனால் அது இல்லாமல் இது ரெண்டுலேயும் காமனாக ஸ்கொயர் இருக்கிறதுனால அகைன் நம்ம வந்து வெளியில காமனா ஒரு ஸ்கொயர் போட்டுறோம் ஓகே புரியுதா நான் சொல்றது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அது வந்து ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுத முடியும் அது இல்லாமல் இது ரெண்டுலேயும் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம வெளியிலையும் ஸ்கொயர் போட்டுறோம் ஓகே புரிஞ்சா சரி ஓகே இதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்க வந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம் இந்த ஐ கேப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க mu0 4π × qm அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இதை அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க இது வந்து a + b ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு அப்போ a² + b² + 2ab அது அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணியாச்சு மைனஸ் ஆஃப் அடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க a - b ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு அப்போ a² + b² - 2ab அந்த ஃபார்மட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு கீழே உள்ள டேர்ம் டிவைட் போட்டு r² - l² ஸ்கொயர் போட்டாச்சு பிராக்கெட் போட்டு i கேப் போட்டாச்சு ஓகே முடிஞ்சு இப்போ இதுல என்ன பண்ணோம்னா இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் பாருங்களேன் இங்க பாருங்க இந்த மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஸ்கொயர் ஆயிடும் அப்போ இங்க உள்ள பிளஸுக்கும் இந்த மைனஸ்க்கும் கேன்சல் ஆயிடும் அதே மாதிரி இங்கே பிளஸ் எல் ஸ்கொயர் இருக்கு இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிபிள் ஆகும் மைனஸ் எல் ஸ்கொயர் ஆகும் அப்போ இந்த எல் ஸ்கொயரும் இந்த எல் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் என்ன இருக்கும் 2rl இருக்கு இந்த மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து பிளஸ் 2rl அப்படின்னு மாறிடும் ஓகே பிளஸ் 2rl அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு பிளஸ் 2rl இருக்கு இங்கே இருக்கு அப்போ ஜஸ்ட் 4rlன்னு வந்துடும் அடுத்த டேர்ம்ல இங்கே போட்டிருக்கேன் பாருங்க 4rl அப்போ மேலே டினாமினேட்டர்ல நியூமரேட்டர்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து 2rl + 2rl that is equal to 4rl divided by r² + r² - l² the whole square அது அப்படி ஜஸ்ட் அப்படி ஃபாலோ பண்ணி i கேப் போட்டாச்சு ரைட் நெக்ஸ்ட் பாருங்க mu0 qm / 4π இந்த 2rl இருக்கு இல்லையா அதை ஜஸ்ட் நம்ம எப்படி செப்பரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2r × 2l அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா 2 × 2 4 and 2r 4 அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4rl தானே அப்ப 2r and இந்த 4 இந்த 2r மல்டிபிள் பண்ணும்போது 4 வந்துரும் ஓகேவா அதே மாதிரி இந்த 4l ஓகேவா அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 2 × 2 4 4 × l 4l ஓகேவா இது எதுக்கு சார் இப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷனுக்காண்டி தான் ஓகேவா புரியுதா நான் சொல்றது அந்த டைபோல் மொமெண்ட் லைக்கஸ் இந்த மாதிரிலாம் போடுவோம் இல்லையா அந்த சப்ஸ்டிடியூஷனுக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 4rl வந்து 2r × 2lன்னு பிரிச்சிருக்கோம் ஓகேவா 2r × 2l ஓகே அடுத்த ஸ்டெப் டிவைட் போட்டு r² - l² the whole square அப்படியே போட்டுருங்க இதை ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்த டேர்ம்ல பாருங்க அடுத்த டேர்ம்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா mu0 / 4π இந்த 2r இருக்கு இல்லையா நமக்கு என்னன்னா இந்த qm × 2l ஓகே இந்த qm × 2l க்கு பதிலாக நம்ம pm சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஓகேவா qm × 2l க்கு பதிலாக நம்ம என்ன
போடலாம் அப்படின்னா பிஎம் போடலாம். ஸோ ஹியர் பாருங்க பிஎம் தட் இஸ் ஈக்குவல் டு QM into 2L. அப்போ இங்கே நம்மளுக்கு QM இருக்குது, இங்கே ஒரு 2L போட்டால் நமக்கு அதுக்கு பதிலாக பிஎம் சப்ஸ்டியூட் பண்ணலான்றதுனால தான் இந்த 2R into 2Lன்றதை இந்த 4RL நம்ம இப்படி பிரேக் பண்ண ரீசன் இதுதான். ஓகேவா, QMக்கும் 2L எடுத்துட்டோம்னா பிஎம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து இந்த QM into 2L தட் இஸ் ஈக்குவல் டு பிஎம் போட்டிருக்கோம். அப்போ μ0 டிவைட் பை 4π இந்த QM 2Lக்கு பதிலாக பிஎம் ரிமைனிங் இருக்குது 2R டிவைட் பை R ஸ்கொயர் மைனஸ் L ஸ்கொயர் அண்ட் தென் மேலே வந்து ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஓகே, புரிஞ்சுதானே சொன்னது? ஓகே, ஐ கேப் ஃபாலோ பண்ணியாச்சு. அப்போ பி வெக்டார் ஆக்சியல் லைனில் ஃபைனலாக ஆன்சர் வரும் μ0 டிவைட் பை 4π 2R PM divided by R square minus L square the whole square I cap. ஓகேவா, this is the final answer. ஓகேவா, ஸோ இதில் வந்து சில இடத்துல வந்து நம்ம புக்கில் வந்து இந்த இடத்துல பி வெக்டார் போட்டிருப்பாங்க. வெக்டார் போட்டிருந்தாங்கன்னா அது வெக்டார் ஃபார்மேட்டில் மேக்னிடியூட் ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து அந்த பி வெக்டார் வரக்கூடாது. ஓகேவா, மேக்னிடியூடு மட்டும் எழுதும்போது பி வெக்டார்னு வராமல் வெறும் பிஎம் ஜஸ்ட் வந்தாவே போதுமானது. ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இன்னொரு இதில் ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேஸ்? R is very greater than the L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன R is very greater than எங்க அப்படின்னா, see this diagram. இந்த டயக்ராமில் ஆப்டிக் சென்டருக்கும் ஆப்டிக் சென்டர் ஜாமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் த மேக்னெட்டுக்கும் இந்த சீன்ற பாயிண்ட்டுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் தான் ஆர். இந்த எல்ன்றது வந்து ரெண்டு போலுக்கும் அதாவது ஆப்டிக் சென்டர் மேக்னெட்டிக் சென்டருக்கும் ஜாமெட்ரிக்கல் சென்டருக்கும் இந்த ஒரு போலுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் எல். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் தட் மீன்ஸ் இந்த ஓக்கும் சிக்குமான டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இந்த ஆர் வந்து இந்த டிஸ்டன்ஸை விட ரொம்ப 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 என்னவா இருக்குது, ஹையாக இருக்கிறதுனால ஓகேவா, ஆர் இஸ் வெரி கிரேட்டர் தென் த எல்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர்னு இந்த ஃபைனல் ஆன்சரில் இருக்கு இல்லையா, ஆர் ஸ்கொயர் இங்கே பிளர் ஆயிடுச்சு. ஓ கர்த்தாவே, மை காட். See here, இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் இந்த ஸ்கோல் ஸ்கொயர் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா ஃபைனல் ஆன்சரில், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் தான் வந்து ஹையராக இருக்கிறதுனால இந்த எல் ஸ்கொயர் டேர்மை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்போ நெக்லெக்ட் பண்ணுறோம்னா அப்போ இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் த ஸ்கோல் ஸ்கொயர் இந்த டேர்ம் விச் இஸ் ஈக்குவல் டு த ஆர் பவர் 4. ஏன்னா இதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா ஆர் ஸ்கொயர் வெளியில் ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால ஆர் பவர் 4 அப்படின்றாங்க. அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் இந்த ஸ்கோல் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு த ஆர் பவர் 4. ஏன்னா ஆர் தான் அதிகமாக இருக்குது. அப்போ எல் டேர்ம் இந்த இடத்துல நெக்லெக்ட் பண்ணுறோன்ற இன்டைரக்ட் மீனிங் தான் அது. அப்போ இது வந்து நம்ம இதை விட்டுட்டோம்னா ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே வெளியில் ஒரு ஸ்கொயர் இருக்கும், இதை மல்டிபிள் பண்ணோம்னா ஆர் பவர் 4 ஆகிடும். ஓகேவா, அப்போ இந்த ஆர் பவர் 4 இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் இந்த ஸ்கோல் ஸ்கொயர் போல தான் ஆர் பவர் 4 போடுங்க. இங்கே பார் போட்டிருக்காங்க பி ஆக்சியல் தட் இஸ் ஈக்குவல் டு μ0 டிவைட் பை 4π. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். μ0 டிவைட் பை 4π. அடுத்து என்ன இருக்குது 2rpm டிவைட் பை ஆர் பவர் 4ன்னு போட்டிருப்பேன். இந்த ஆர் பவர் 4க்கும் ஓகேவா, ஸோ இந்த ஆர் பார் 4க்கும் இந்த ஆர் பார் 4 இங்கே நான் போடும்போது மேலே உள்ள ஒரு ஆர் இருக்கிறதுனால மேலே கீழே கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆர் கியூப்னு வந்துடும். அப்போ மேலே உள்ள ஆர் போயிடும். அப்போ ரிமைனிங் வந்து ஆர்பிஎம் தான் இருக்கும், சாரி 2pm இருக்கும். அப்போ 2pm. ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? இந்த டேர்முக்கு ஃபுல்லாகவே இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த டேர்முக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஆர் பார் 4 போடுறோம். ஆர் பார் 4 போடும்போது மேலே ஒரு ஆர் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணும்போது இது ஆர் கியூப்னு வந்துடும். அந்த ஆன்சர் தான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ ரிமைனிங் வந்து இங்கே 2pm தான் இருக்கும். அப்போ 2pm டிவைட் பை ஆர் கியூப் இன்ட்டு ஐ கேப். ஓகே, அப்போ ஃபைனலாக பி ஆக்சியல் வெக்டர் நோட்டேஷனை கேன்சல் பண்ணுறோம். அதாவது வெக்டர் எடுக்கிறோம், இந்த கேப் போயிடும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த இடத்துல மட்டும் பிஎம் சேர்த்துக்கிறோம். ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? அதாவது இது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆக்சியல் ஃபைனல் ஆன்சர் பி ஆக்சியல் தட் இஸ் ஈக்குவல் டு μ0 டிவைட் பை 4π 2 பிஎம் டிவைட் பை ஆர் கியூப். அதாவது இந்த கேப் போடும்போது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு பிஎம் ஐ கேப் ஓகேவா தட் இஸ் ஈக்குவல் டு பிஎம் ஐ கேப் தட் இஸ் ஈக்குவல் டு பிஎம் வெக்டார் அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ பாருங்கள் பிஎம் ஐ கேப் இருக்கும்போது அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஎம் வெக்டார்னு இங்கே கடைசியாக வெக்டார் போட்டிருக்கோம். ஓகே, புரிஞ்சுதான் நான் சொன்னது? ஃபைனல் ஆன்சர் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே தானே? ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணிடுறேன் இந்த பேஜ் மட்டும். ஏன்னா இது கிளியராக இருந்துச்சானு தெரில, நான் கையில் வச்சுட்டு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் சொல்லியிருப்பேன், டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி அப்படின்னு சொல்லிட்டு பி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு பிஎன் வெக்டார் ப்ளஸ் பிஎஸ் வெக்டார். அதாவது நார்த் போல் மூலமாக ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டையும் சவுத் போல் மூலமாக ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ணுறோம்.
நார்த் போல் மூலமாக ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுதான். ஸோ அப்போ வந்து μ0/4/QM/r - L the whole square I cap மைனஸ் எப்படி வந்துச்சுன்னா அந்த சவுத் போல் மூலமாக ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து μ0க்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த மைனஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ்ன்ற இடத்துல மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் இந்த இடத்துல ப்ளஸ் வந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த பிஎஸோட வேல்யூ வந்து இதுதான். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது என்ன ஆயிரும் அப்படின்னா மைனஸாக மாறிடும். அப்போ -1/μ0 இதை ஜஸ்ட் அப்படி போட்டோம். இப்போ இதில் காமனாக வந்து எது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக வந்து μ0QM/4π, ஏன்னா இதுலேயும் இருக்குது இதுலையும் இருக்குது எடுத்தாச்சு. ரிமைனிங் வந்து 1/r - L the whole square இங்கே இருக்குது. மைனஸ் டேர்ம் போட்டு 1/r + L the whole square இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ஐ கேப் இருக்குது, இங்கே ஒரு ஐ கேப் இருக்குது, வெளியில் காமன் ஐ கேப் எடுத்தாச்சு. μ0QM/4 அப்படி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த r + L square மேலே போயிடும், இது வந்து கீழே வந்துடும். அப்போ இது மேலே போச்சு, இது கீழே போயிடுச்சு. ஓகே, அப்போ இங்கே r + L square மைனஸ் ஆஃப் இது மேலே வரும்போது r - L the whole square. இது வந்து கீழே இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள். a + b a - b இருக்கு. அப்போ a² - b² ஃபார்முலா தான் a + b a - வரும். அப்போ a² - b². ஆனால் இது ரெண்டுலையுமே காமனாக ஸ்கொயர் இருக்கிறதுனால வெளியிலையும் ஒரு ஸ்கொயர் போட்டாச்சு. ஐ கேப் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. முன்னே இருக்க டேர்மாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் μ0QM/4 அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. a + b the whole square ஃபார்முலா. அப்போ வந்து a² + b² + 2ab மைனஸ் இருக்கு. அதுக்கப்புறம் a - b the whole square ஃபார்முலா எழுதும்போது a² + b² - 2ab எக்ஸ்பாண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மைனஸ் டேர்ம் உள்ள மல்டிபிள் ஆகும்போது -r², இங்கே +r² கேன்சல் ஆகிடும் ரெண்டும். அதே மாதிரி இங்கே +L², இங்கே வந்து இந்த மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். அப்போ L² கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் உள்ள போகும்போது இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகி இங்கே +2RL இருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு +2RL இருக்குது. அப்போ மேலே வந்து நியூமரேட்டரில் வந்து 4RL இருக்கும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் போட்டிருக்கோம் பாருங்கள் 4RL. கீழே வந்து அதே தான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். r² - L² the whole square. இந்த ஐ கேப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே முன்னாடி இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த 4RL வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2R × 2L எழுதிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த QM × 2Lன்றது வந்து PM நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்காண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4RL 2R × 2L அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா இந்த QMக்கு 2Lக்கு பதிலாக PM போட்டுட்டு ரிமைனிங் இந்த 2R அப்படியே ஜஸ்ட் இங்கே ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகேவா, முன்னாடி உள்ளதை ஃபாலோ பண்ணிக்கங்க, கீழே உள்ளதை ஃபாலோ பண்ணிக்கங்க, சைடில் இங்கிட்டு இருக்கிறதே ஃபாலோ பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பி ஆக்சுவல் ஃபைனல் ஆன்சர் வந்து μ0/4π. இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 2R PM/r² L² இந்த ஸ்கோல் ஸ்கொயர் அண்ட் ஐ கேப். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஃபைனல் ஆன்சர். பட் இதில் ஒரு சின்ன ஒரு கேஸ் மட்டும் சொல்கிறாங்க. என்னன்னா இந்த R இஸ் வெரி கிரேட்டர் தென் L. அதாவது Lன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜியோமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் த பார் மேக்னெட்டுக்கும் அந்த போலுக்கும் இடைப்பட்டதான டிஸ்டன்ஸ் தான் வந்து L. ஆனால் Rன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓக்கும் சிக்கும் இடைப்பட்டதான டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இந்த ஆர் வந்து நீங்கள் அந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும் எல்லை கம்பேர் பண்ணும்போது. அப்போ பெருசாக இருக்கிறதுனால இந்த ஃபைனல் ஆன்சரில் r² - L² இந்த ஸ்கோல் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு r/4 அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த எல் தானே சின்னதாக இருக்குது ஆரை கம்பேர் பண்ணும்போது. அப்போ இந்த L² நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. நெக்லெக்ட் பண்ணால் அங்கே r² இருக்கும், வெளியில் ஒரு ஸ்கொயர் இருக்கும். r² × ஸ்கொயர் r/4ன்னு இது எழுதிடலாம். அப்போ இந்த r/4 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபைனலாக. அப்போ μ0/4π 2R PM/r/4 இருக்குமா. r/4க்கும் மேலே உள்ள ஆருக்கும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வெறும் 2PM கீழே வந்து r³ இருக்கும். அதான் எழுதியிருக்கேன். μ0/4π 2PM/r³ அண்ட் ஐ கேப். இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலாக ஒரு ஆன்சர் என்னன்னா இந்த PM இருக்கு இல்லையா, அந்த PM × I